யூகேல நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரிகள் குறைக்கப்படுமா இல்ல கட்ட வேண்டிய எம்ப்ளாயினுடைய டாக்ஸ்கள்ல ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீண்ட காலமாகவே நிலவி வந்தது. இதுல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இந்த வரிகள்ல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு மனு பிரித்தானிய அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கு. இது பாராளுமன்றத்தில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லையும் பேசப்படுகிறது. வெளிநாட்டவர்களை வேலைக்கு வச்சிருக்கிற நிறைய நிறுவனங்கள்ல தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுல பல நிறுவனங்களுடைய COS சர்டிபிகேட் கேன்சல் ஆகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நிறுவனத்துல தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த நிறுவனத்தினுடைய COS நீக்கப்பட்டிருக்கிறது. இதுல வேலை செய்யறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பேரிடியாக மாறி இருக்கிறது. 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருக்கு துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற சம்பவம் பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிற அதே வேளையில சீனாவை சேர்ந்த ஒரு மாணவியை தேடும் படலம் யூகேல ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாணவியின் தலைக்கு $1,00,000 வரையிலான விலையை சீன அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள், செய்திகளை தொகுத்து தார ஒரு சேனலா இந்த சேனல் இருக்கும். முதல் தடவையாக நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்களுக்கு முன்னால் நம்ம போட்டிருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. தொடர்ந்தும் வீடியோக்களை பாருங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அலன் ஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒருவருடைய ஏற்பாட்டின் பேரில் பிரித்தானியாவில் 12,570 இருக்கிற டாக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸை 20,000 அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கையெழுத்துக்கள் சேர்த்து பிரித்தானிய அரசாங்கத்திடம் ஒரு மனு கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை பொறுத்தவரையில இப்போது இருக்கிற 12,570 பவுண்ட்ஸ் வரையில வரிகள் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்ற இந்த டாக்ஸ் அலவன்ஸை 20,000 அதிகரிக்க வேண்டும். 20,000 அதிகரிச்சா முதல் 20,000க்கும் எந்த விதமான வரிகளும் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு அமைவாக இவர் இந்த திட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இந்த திட்டம் 1,00,000 கையெழுத்துக்களை தாண்டியவுடன் இது பாராளுமன்றத்தில் பேசு பொருளாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதன் பிறகு பாராளுமன்றத்தினுடைய தீர்மானத்திற்கு அமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இப்போதைக்கு 1,00,000 கையெழுத்துக்களை இது கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டா மிகப்பெரிய ஒரு மாற்றம் யூகேல வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும், யாருக்காக இந்த நோக்கம், யாருக்காக இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, குறைந்த வருமானம் பெறுபவர்கள் டாக்ஸுக்காக மிகப்பெரிய ஒரு அளவிலான தொகையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இது பலருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அலன் ஃப்ராஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்திருந்தார். குறைவான வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற அதே வேளைகள்ல சமூக ஊடகங்கள்ல இது சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை பார்க்கும்போது இதனால அடுத்த பேண்டுக்கான டாக்ஸ் ரேஞ்சை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அடுத்த பேண்ட் குறைந்த சம்பளத்திலேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருவேறு விதமான விஷயங்களை சமூக வலைத்தள நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. ஆனாலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இந்த குறைந்த சம்பளம் பெறுபவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சிறப்பான தீர்வாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உள்நாட்டு மாணவர்களுடைய ஃபீஸை 9,535 அதிகரித்தும் பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரையில பிரித்தானியாவுக்கு படிக்க வாரத்துக்கான வெளிநாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை பெருமளவுல குறைஞ்சிருக்கு. இந்த குறைவினால பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள்ல பல இழுத்து மூடப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை உடனடியாக நிறைவுக்கு கொண்டு வந்து பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் எப்படி இதற்கு முன்னால இயங்கியதோ அதே போன்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திற்கு பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்களால தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் ஸ்டூடெண்டா யூகேக்குள்ள வந்து செட்டில் ஆகிறதுக்கான பல முட்டுக்கட்டைகளை அரசாங்கம் போட்டதன் விளைவாக இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய அல்லது யூகே பக்கம் நாட்டம் காட்டக்கூடிய மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு விலகி செல்றதால பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள்ல பல பல்கலைக்கழகங்கள் அவர்களுடைய கோர்ஸ்களை நீக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீண்டகால குளிருக்கு பிறகு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு அறிய தருகிறார்கள். 13 தொடக்கம் 14 பாகை செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் யூகேல காணப்படும். சில இடங்கள்ல மழை பெஞ்சிருந்தாலும் கூட வெளியே போறதுக்கு ஏற்ற மாதிரியான
ஒரு காலநிலையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. நீண்ட குளிர் கிட்டத்தட்ட 4-5 புயல்களை தாண்டி மறுபடியும் யூகேனுடைய வெதர் கொஞ்சம் செட்டில் ஆகுது. இதனால மக்கள் வெளியே போறதுக்கும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை இலகுவாக வாழ்றதுக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிய கிடைக்கிறது. யூகே முழுவதும் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் மூலமாக வெளிநாட்டவர்களை வேலைக்கு கொண்டு வர பல நிறுவனங்கள்ல தேடுதல் வேட்டைகள், அதாவது ரெய்ட்கள் நடைபெறுகிறது அப்படின்றத கடந்த சில வீடியோக்களா நாமளும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அது சம்பந்தமான முக்கியமான அறிவித்தல்கள் வெளியிடப்படுகிறது. பல நிறுவனங்களுடைய COS நீக்கப்பட்டு அங்க வேலை செய்யறவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணி இருக்கிறது. சாண்டவுன் பகுதியில் இருக்கிற பசிபிக் கேர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கேர் ஹோமினுடைய COS ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்களை ஆப்பிரிக்க நாடுகளிலையும் ஜிம்பாப்வேயிலையும் இருந்து எடுத்திருந்து அவர்களுக்கு முறைமையான வேலை வழங்கவில்லை, இவர்களுக்கான வேலை நேரம் கொடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அமைய இந்த நிறுவனத்தினுடைய COS லைசன்ஸ், அதாவது வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வதற்கான ஒரு லைசன்ஸ் இவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லைசன்ஸை பொறுத்தவரையில இந்த லைசன்ஸ் மூலமாக இவர்கள் 100க்கும் அதிகமானவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் ஹோம் ஆஃபீஸால சொல்லப்படுகிறது. பல உணவகங்கள், கடைகள், காவாஷ்கள், சலூன்கள் போன்ற பல இடங்களிலும் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள், சட்டவிரோதமாக வேலை நேரத்திற்கு அதிகமான மணித்தியாலங்கள் வேலை செய்பவர்களும் இந்த தேடுதல் நடவடிக்கைகள்ல கைது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிறுவனங்களை நடத்தக்கூடிய நிறுவனங்களை கண்டறிந்து அதனுடைய உரிமையாளர்களுக்கு எதிராக தீவிர சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது. காதலர் தினமான பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி கென்ட் பகுதியில் இருக்கிற ஒரு பப்பினுடைய காப்பாக்கில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 40 வயதான ஒரு பெண் கொல்லப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு ஆண் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்தில் துப்பாக்கியால் சுட்டவர் ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு அறிமுகமாகி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் கென்ட் போலீசார் இப்போது நடத்தி வருகிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹாங்காங்கை கட்டுப்படுத்துவதற்காக சீனா கொண்டு வந்திருந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை மீறினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் 19 வயதான க்ளோ சங் அப்படின்ற சீன மாணவியை தேடி சீன அரசாங்கம் இப்போது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இந்த மாணவியை பொறுத்தவரையில இந்த மாணவி 2021ஆம் ஆண்டுல இருந்து யூகேல படிச்சு வராங்க. இவங்க யூகேல படிச்சு வரதுனால இந்த பெண்ணை தேடி தருபவர்களுக்கு $1,00,000 வரையில வெகுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் அறிவிக்கிறது. யூகேனுடைய அரசாங்கம் இதற்கான பதிலடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்டுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது யூகேனுடைய கடமை. அதனால இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில யூகே அரசாங்கம் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்தும் இந்த சேனல்ல வர வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவு வழங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.